கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் சுழலில் மிதக்கும் தீபங்கள் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 3. இன்றும் மாயா குழந்தைக்கு உடல் நலமில்லை என்று துணி துவைத்து உலர்த்தாமல் போய்விட்டாள். கிரிஜா முற்றுத்து துணிகளை எடுத்து மடித்து வைக்கையில் ரோஜா மாமி வந்திருக்கும் குரல் கேட்கிறது. கேட்கவே சங்கடமா இருக்கே. நீங்க என்ன பஞ்சபட்சம் பரமாண்ணமா கேட்கிறேள்? ஏதோ இத்தனை உப்பு பண்டம் சுத்த பந்தமா இருக்கணும்னு பழகியிருக்கேள். அதுக்காக பட்டினி கிடக்கும்படி விடுவாளா? மாமி, உங்களுக்கு செஞ்சு நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். நீங்கள் தாயாரை போல சாயங்காலம் நான் ஒரு நடை வந்து ஏதோ பத்தில்லாத பலகாரமா பூரியோ கேசரியோ அவள் கஞ்சியோ கொண்டு கொடுத்துட்டு போவேனே. கிரிஜாவுக்கு திக்கென்று நெஞ்சில் இருக்கிறது. ரத்னா யூனிவர்சிட்டிக்கு போய்விட்டாள். குழந்தைகளும் இல்லை. இப்படி ஒரு திருப்பமா? முந்தைய நாள் நிகழ்ச்சிக்கு அவ என்ன செய்வா ரோஜா? அந்த தருதலை ஏதோ கெடுதலுக்கு வந்து சேர்ந்திருக்கு. கிரி இல்லாட்டா இத்தனை வருஷத்தில் இப்படி ஒன்றும் ஆகாரம் இல்லாத படுத்துக்க விட்டதே இல்லை. சந்தேகமாக இருந்தால் குளிச்சுட்டு வந்து பண்ணி கொடுப்பா. இப்போ இது என்ன காலத்துக்கு வந்திருக்கோ தெரியல. கவிதாவும் சாரும் எட்டி பார்க்காதுகள். அதுங்க ட்ரெஸ்ஸும் கன்றாவியும் குதிராட்டமாக வளர்ந்து கவுனை போட்டுண்டு கடத்தெருவெல்லாம் சுற்றுறதுங்க. நேற்று நான் பட்டினி. அவெல்லாம் கடையில் போய் என்னென்னத்தையோ வாங்கி வச்சுட்டு அது என்ன சிரிப்பு, கத்தல், கும்மாளம். இப்படி கிரி கிரிசை கெட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னும் என்னவெல்லாம் பார்த்துட்டு நான் உட்காந்துருக்க போகிறனோ. பாவம் நீங்கள். கண் கலங்கினா எனக்கு மனசு எப்படியோ வேதனை பண்ணுறது. என்னமோ சொல்வா அந்த காலத்தில் புருஷன் இல்லாத புத்கக கொடுமைன்னு. இது பிள்ளை இல்லாத மாட்டுப்பெண் கொடுமையா? வயசானவளை பட்டினி போட்டுட்டு எப்படி மனசு வந்தது? நான் கூப்பிட்டு கேட்குறனே. ஐயோ வேண்டாமா ரோஜா. அவன் ஊர்லேருந்து வந்தா இப்படி இவ்வளவுக்கு இருக்க மாட்டா. அந்த சனியை முதல்ல அடித்து வெளியில் துரத்த சொல்கிறேன். இதற்கு மேல் கிரிஜாவினால் பொறுக்க முடியவில்லை. என்ன மாமி, நானே வந்துட்டேன், கேளுங்க என்னன்னு. ரோஜா மாமி பளிச்சென்று ஒரு சிரிப்பை மலர விடுகிறாள். ஏமா, மாயா வரலையா? நீயே துணி மடிக்கிற? சுருதியே மாறிவிட்டது. பளிர் குங்குமம், போலி சிரிப்பு, சதை சுருங்கி பழுத்த முகத்தில் என்ன மேக்கப், கூந்தல் சாயம், இயற்கை புருவங்களை அழித்து பென்சிலால் வளைத்து கொண்டு கிழக்குரங்கு வேடம் போட்டுக்கொண்டு போலியாக சிரிக்கிறாள். கிரிக்கு எரிச்சல் கிளர்ந்தெழுகிறது. ஏன் மாயா வரலையா? நேற்று பூரியும் பாலும் பண்ணி கொண்டு வந்தா வேண்டாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்போ பட்னி போட்டட்டேன்னு சொல்கிறார். நீங்கள் நிசம்னு தானே நினைப்பீங்க? ரோஷமும் துயரமும் துருத்தி கொண்டு வந்து குரலை நெகிழச் செய்கின்றன கிரிஜாவுக்கு. அவளைப் போல வாழைப்பழ ஊசியாக பேச தெரியவில்லை. இதை பாரு கிரி, மனசில் எதையும் வச்சுக்காம சொல்லிடுறது நல்லது. இவ யாரு இந்த வீட்டு விஷயத்தில் தலையிடன்னு நீ நினைக்கலாம். நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னே நான் இங்கே பொண்ணாக பழகினவன். உன் மாமனார் என்னை மூத்த பொண்ணுன்னு தான் சொல்வார். ஏன் இந்த டில்லியில் எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொண்டு விடுறப்போ இவ வீட்டில் தான் கொண்டு விட்டா. அப்புறம் தான் நான் தனி கொடுத்தனமே போனேன். அப்போ ராமகிருஷ்ணபுரமே கட்டி ஆகலை. இந்த இடமெல்லாம் காடு. தை மாதம் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வரச்சே குளிர் நடுக்கிறது. மாமி அன்னைக்கு ஒரு அவியல் வச்சு தேங்காய் பால் பாயாசமும் வச்சுருந்தா. பாரு, இன்றைக்கும் நாக்க விட்டு அந்த ருசி பிரியலை. நவராத்திரி 9 நாளும் இங்கே தான் இருப்பேன். இவாளுக்கு பெரிய குவார்ட்டர்ஸ் கர்சான் ரோட்டில். அவர் ஸ்கூட்டரில் கொண்டு விட்டுட்டு ராத்திரி வந்து கூட்டிகிட்டு போவார். அவர் முதல்ல 3 மாதம் ஜப்பானுக்கு போனப்போ நான் இவ கூடத்தான் இருந்தேன். சாமு ஸ்கூலுக்கு போகுமுன்ன சாப்பிட மாட்டான், படுத்துவான். ரொட்டியை தட்டி ஊறுகாயை தடவி டப்பில் வச்சு கொடுப்பேன். இந்த உறவு தொடர்பு சலுகைகளை வெளியே வீசி உனது உரிமைக்கு மேல் எனக்கு சலுகை என்று நிலைநாட்ட முயலுகிறாள் ரோஜா மாமி. அந்த நாளிலும் மாமி மடிதான். இந்த குளிரில் மாமா எழுந்து தனுர்மாச பூசை பண்ணுவார். மாமி பொங்கல் பண்ணுவாள். விடியறப்ப காம்பவுண்டில் கோலம் பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் இப்போ எதுக்குடி ரோஜா? அப்போ வாழ்ந்தது பொய்யும் இப்போ வாழ்வது மெய்யுமா போச்சு. ஆச்சு, அவர் போய் 20 வருஷம் ஆக போகிறது. சரையு கல்யாணத்துக்கு இருந்தா. சாமு எம்ஏ சேர்ந்துருந்தானா? படித்து முடிச்சுட்டானா? அவன் தான் மெட்ராஸில் சிஏ பண்ணிட்டு இருந்தானே. ஒரே நாழி அஸ்தவனம் ஆயிட்டது. கிடந்தாரா கொண்டாரா? கிழவி இதை பல முறைகள் சொல்லி கேட்டாலும் அதன் சோகம் இப்பொழுதும் கிரிஜாவுக்கு புதிதாக கேட்பது போல நெஞ்சை தொடுகிறது. மஞ்சளும் குங்குமமாக முன்னாடி போக கொடுத்து வைக்கல. இப்படி ஒரு பாழும் ஜென்மம். அழிந்த பழமான கண்களில் நீர் தழும்புகிறது. புடவை துண்டத்தினால் கண்களை துடைத்து கொள்கிறாள். அவ சிறுசு. வருத்தணும்னு எனக்கு ஆசையா? இப்போல்லாம் தலை வச்சுண்டு ரவிக்கையும் செருப்பும் போட்டுண்டு எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுண்டு எல்லாரும் இருக்கா. எனக்கு கூடத்தான் சரையு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே
இந்த கோலம் வேண்டாம்னு எல்லாரும் சொன்னா இருந்தேன். சபையில் வர முடியுமோ? அது அப்போவே போயாச்சு. முள்ளு மேலே இருக்காப்புல இருந்தது. இந்த முடியீரம் ஒரு துளி நீர் பூமியில் தெரிச்சா அவர் 14,000 வருஷம் ரௌரவாதி நரகத்தில் தவிப்பாளாம். அந்த பாவத்தை நான் சுமக்கணுமோடியம்மா? பொண்ணா பிறந்த ஜென்மாவில் வேற என்ன இருக்குன்னு ராமேஸ்வரம் போய் தொலைச்சிட்டு வந்து பெரியவா கிட்ட தீர்த்தம் வாங்கிட்டேன். அவளை கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு. இன்னும் பிள்ளைப்பேர் வயசு மாறலை. ஸ்நானம் பண்ணாதான் மடி. ரோஜாக்குன்னு அதெல்லாம் தாண்டியாச்சு. இனிமேல் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு கிரிஜாவின் பகுத்துணர்வு மங்கி அறிவு குழம்ப நெகிழ்ந்து போகிறாள். உள்ள வாங்க அபு, கம்மின். கிரிஜா ரத்னாவின் குரலில் கைவேலையை விட்டு வெளியே வந்து பார்க்கிறாள். உயரமாக மூக்கு கண்ணாடி, பிடரியை தொட்டு புரளும் முடி, முன்பக்கம் லேசாக இரு கோணங்கள் உள்ளடங்க முதிர்ச்சி காட்டும் நெற்றி. ஜிப்பா ஜோல்னாப்பை என்று ஓர் இளைஞன் நிற்கிறான். வாங்க ஆண்டி. இவர் அபு. இவரும் என்னை போல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறார். இவர் கிரி ஆண்டி. அவன் கை குவிக்கிறான். கிரி புன்னகையுடன் தலையசைத்து வரவேற்று முன்னறையில் உட்காரச் சொல்கிறாள். உங்கள் காஃபி நிறுத்தி சொல்லி கூட்டிட்டு வந்தேன் கிரி ஆண்டி. கிரிஜா மென்மையாக புன்னகை செய்கிறாள். உங்களை பற்றி ரத்னா நிறையவே சமாசாரம் சொன்னாள். அவன் தமிழில்தான் பேசுகிறான். கிரிஜா உள்ளே வந்து காப்பி கலக்க சித்தமாகிறாள். சாரு டான்ஸ் கிளாஸிற்கும் கவிதா சிநேகிதி வீட்டுக்கும் போயிருக்கிறார்கள். பரத் மேல் மாடியில் மல்ஹோத்ரா பையனுடன் பட்டமிடுகிறான். கிரிஜா மாமியாருக்கு சொஜ்ஜி கிளறி வைத்திருக்கிறாள். ரத்னா எல்லாம் தெரிந்து கொண்டே உள்ளே வந்து குளிரால மாதிரி திறக்கிறாள். கிரி, ஏதானும் கொறிக்க இருக்கா? இங்கே டப்பாவில் தேன் குழல் இருக்கு பார். ஹாய், சொஜ்ஜியா? ஏலக்காய் மனம் வருதேன்னு அதானே பார்த்தேன். சற்றும் தயங்காமல் தட்டில் 2 கரண்டி அளவு வைத்துக்கொண்டு தேன் குழலையும் நொறுக்கி போட்டுக்கொள்கிறாள். 2 தட்டுகளையும் ஏந்தி கொண்டு செல்கிறாள். என்னை கேட்கக்கூடாத ரத்னா? திரும்பி பார்க்கிறாள். உன் பாட்டி நேற்று பட்டினி கிடந்தாள், இன்று ரகளை. அவள் பேசாமல் சிரித்த வண்ணம் முன்னறைக்கு போகிறாள். தட்டுக்களை அங்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு மீண்டும் குளிர்நீர் எடுக்க வருகிறாள். ரத்னா, உன்னால் என் நிலைமையை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் குடும்ப அமைதியில் நீ தலையிடாத. தலையிட்டுத்தான் ஆகணும் கிரி ஆண்டி. நீங்கள் தனி மனுஷி இல்லை, ஒரு மொத்த சமுதாயத்தின் அங்கம். அறிவு படிப்பு படித்து கற்பிக்க தெரிஞ்சவங்க. உங்கள் அறிவு திறமை எல்லாம் இப்படி முட்டாள்தன மடிக்கூட்டில் வழியாகணுமா? மனுஷருக்கு மனுஷர் வேற்றுமை காட்டும் இது நிச்சயமாக தர்மம் இல்லை, மண்ணும் இல்லை. தன்னையே எப்போதும் உயர்த்தி பிடித்து கொண்டு மற்றவங்களை காலில் தேய்க்கும் கர்வம் இது. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணே விரோதியாகும் முட்டாள்தனம். நீ இப்படி 2 நாள் வந்து எதையான சொல்லிட்டு போ. நாளைக்கு உன் சுத்தப்பா வந்தால் அவருக்கு அவ அம்மாவை எதிரிடுவதே பிடிக்காது. அவர் வரட்டும், அப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க. அபு உங்ககிட்ட பேசணும்னு இருக்கார். அவர் பிராதோ என்ன தெரியுமா? உங்களைப் போல படிச்சுட்டு அந்த அறிவை எதுக்கும் பயனாகாமல் சமூகத்தில் முடங்கி போகிற சக்திகளை பற்றி ஸ்டடி பண்ணுறது நமக்கு இப்போ தேவையான ஆராய்ச்சி. கிரிக்கு மலை உச்சியின் விளிம்பிற்கு போவது போல தான் இருக்கிறது. சற்றைக்கெல்லாம் காஃபி எடுத்துக்கொண்டு போகிறாள். அபு எழுந்து ஒரு பணிவுடன் காஃபி கிண்ணத்தை எடுத்துக்கொள்கிறான். உட்காருங்க ஆண்டி. ரத்னா கையை பற்றி சோஃபாவில் உட்காரச் செய்கிறாள். மேலே படிகை விளக்கு வெளியே இருந்து திரையின் ஊடே வரும் மாலை நிற ஒளியில் மின்னுகிறது. அறையின் நேர்த்தியான இளம் நீளமும் பச்சையும் தெரியும் பூங்கோளம் ஒட்டிய சுவர்களும் பதித்த அலமாரியின் கண்ணாடியினூடே தெரியும் கலைப்பொருட்களும் இவளுக்கே அந்நியமாக தெரிகின்றன. சுவரில் தொங்கிய ஒரு பதிக்கோவியத்தை அவன் சுட்டுகிறான். இது எங்கே வாங்கினீங்க? நாங்கள் வாங்கலை, ஒரு ஃபாரின் ஸ்நேகிதர் ப்ரெசன்ட் பண்ணினதான் நினைப்பு. இது பாலி ஆர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் இது ராமாயண காட்சினாலும் தெரிகிறதில்ல. அதுதான் அனுமார் முகம் பளிச்சுன்னு இருக்கே என்று ரத்னா சிரிக்கிறாள். அது அனுமார் தானா? கிரி உற்று பார்க்கிறாள். என்ன மடத்தனம்! அப்படி கூட இவள் கவனித்து பார்த்திருக்கவில்லை. அனுமார் இல்லை என்றால் உங்களுக்கு புரியலை? இது சுக்ரீவன். ராமர் லட்சுமணர் பின்னே மரங்கள். சுக்ரீவனிடம் ராமர் தன் வில் திறமையை காட்டும் இடமாக இருக்கலாம். கிரிஜா உற்று பார்க்கிறாள் மீண்டும். ராமன் அம்பை எடுத்து பூட்ட சித்தமாக இருக்கும் பாவம் தெரிகிறது. மரங்கள் ஏழை தொலைத்து காட்டும் இடமோ? நான் இத்தனை நாள், அதாவது அது 2 வருஷத்திற்கு மேல் இருக்கும். இப்பொழுதுதான் நீங்கள் சொன்ன பிறகு உற்று பார்க்கிறேன். அவளுக்கு நாணமாக இருக்கிறது. உங்களுக்கு பார்க்க வேண்டும் கூட தோன்றக்கூட இல்லையா? ஒரு காலத்தில் 10 கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் போன ஜென்மம் ஆயிட்டது. மீண்டும் வெளிரிய புன்னகை. நீங்கள் 7-8 வருஷம் டீச் பண்ணிகிட்டு இருந்த ரத்னா சொன்னா. கல்யாணத்துக்கு பிறகு வேலை வேண்டாம்னு விட்டுட்டீங்களா?
கல்யாணத்துக்கு முன்னே அப்படி கண்டிஷனா? அதெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. பின்ன நீங்களா விட்டுட்டீங்களா? கிரிக்கு ஏதோ பேட்டிக்கு முன் சங்கடப்படுவது போல இருக்கிறது. அந்த காலத்தில் 8 வருஷம் அவள் வேலை செய்த காலத்து சாதனையை யார் எண்ணினார்கள்? அவள் செங்கற்பட்டுக்கருகே ஒரு கிராமத்தில் வேலையேற்றுச் சென்றதும், எந்த வசதியும் இல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு நல்ல பெயர் வாங்கியதும், அங்கே இருந்த எம்ஏ ஆங்கில இலக்கியம் எழுதி தேர்ந்ததையும் யார் பாராட்டினார்கள்? என்னம்மா, எங்கோ கிராமத்து புந்தில் போய் இவ வேலை செய்வது, இங்கே பட்டணமாக இருந்தாலும் சட்டுன்னு வரன் இருந்தால் அவளை பார்க்க வசதியாக இருக்கும் என்று தான் அண்ணன் குதித்தான். அக்காவோ, இவளை யார் எம்ஏ எடுக்க சொன்னது? போஸ்ட் கிராஜுவேட் பண்ணினவனைத்தான் இனிமேல் பார்க்கணும் என்றாலாம். வயசு 30 ஆகிறதே, தாலி கழுத்தில் விழலையே என்று அம்மா மாய்ந்து போனாள். துர்க்கைக்கு ராகுகால அர்ச்சனை பண்ணுறேன். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் நீ வந்து ஒரு வெள்ளியினாலும் எலுமிச்சம்பழ விளக்கேற்றி வை. சுவாமிகளே சொல்லியிருக்கார், வர தைக்குள்ள கல்யாணமாகும்னு என்று கடிதத்திற்கு மேல் கடிதம் அனுப்பினாள். அந்த சூழலில், அந்த பராமரிப்பில், அந்த நம்பிக்கை போஷாக்கில் இவளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனை எப்படி உதிக்கும்? தலைமை ஆசிரியர் வயது முதிர்ந்தவர். விடுப்புக்கு தடையில்லை. ஒரு வெள்ளிக்கிழமை எலுமிச்சம்பழ முடியை திருப்பி நெய்யூற்றி சந்நிதியில் விளக்கேற்றி வைத்தாள். தனக்கு வரப்போகும் கணவன் முரடனாக, குடிகாரனாக, குருவியாக இருக்கலாகாது என்று மட்டும்தான் அவளால் எண்ண முடிந்தது. சம்பாதித்த பணத்தை தன் பெயருக்கு வங்கியில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட நினைக்க துணிந்திராத அவள் அந்த அரண்களை மீறி எப்படி சிந்தித்திருக்க முடியும்? பையன் சிஏ பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் மேனேஜ்மெண்ட் டிகிரி வாங்கியிருக்கான். 2 பிள்ளை, ஒரு பெண். பெரியவன் கனடாவில் இருக்கான். இவன் 2வது. பெண்ணுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கின்றன. ஒரே மாமியார். பிக்கு பிடுங்கள் இல்லை. கையில் காலில் என்று கேட்கவில்லை. போடுவதை போட்டு சிம்பிளாக மேரேஜ் பண்ணுங்கள் போதும் என்று அந்த அம்மா சொல்லிட்டா என்று வாயெல்லாம் பல்லாக அம்மா மகிழ்ந்து போனாள். கல்யாணத்திற்கு முதல் நாளே மாமியார் இவரை அழைத்து வரச் சொல்லி தன்னுடைய 1.25 கேரட் தோட்டையும் 2 மூக்குக்குமான பேசரி முத்து மூக்குத்திகளையும் போட்டுக்கொள்ள சொல்லி கொடுத்தாள். அப்பொழுது அவள் ஒற்றை மூக்குத்தான் குத்தியிருந்தாள். எடுப்பான மூக்கு. இன்னொரு மூக்கை குத்திண்டு முத்து மூக்குத்தியும் போட்டுக்கள் என்று சட்டமிட்டாள். இந்த வைரங்கள் பிறந்த வீட்டு சுற்றத்தை வியப்பால் வாய்ப்பிழக்கச் செய்துவிட்டன.